மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. கோவிட் டைமில் இந்த போன் அடிக்ஷன் நிறையா வந்ததோட எஃபெக்ட் வந்து நிறைய இப்போ பார்க்குறோம், இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ஓகே, அது பார்க்கும்போது we are getting some pleasure. இப்போ அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரிகேட் ஆகும்போது என்ன செய்யும், நம்மளுக்கு ஆன் டெய்லி பேசிஸில் இப்போ அதை பாருன்னு தூண்டுது. பார்க்குறாங்க பசங்க. கேம்ஸ் இப்போ குழந்தைங்க விளையாடுறாங்கல்ல, அதில் வயலன்ஸ் இருக்குன்றது தெரியும். இதுமாரி செக்ஷுவல் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது சார். ஓகே, அது பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா என்னது? அதாவது ஏன்னா குழந்தைங்க ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணுறதில்ல, சும்மா அப்படியே பார்க்கும்போது அதில் வந்து திஸ் இஸ் ஆல் ஆக்சுவலி மைண்ட் ரிலேட்டட் தான் இது. ஓகே, இப்போ இந்த பையன் அதனால் 24 ஹவர்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி பான் வீடியோஸாகவே பார்த்துட்டு இருக்கும்போது 52 இயர்ஸில் ஒரு மேரேஜ் லைஃப் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், இவன் புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. நீ வந்து உன்னோட லைஃபே வேணான்ற அளவுக்கு கொண்டு போய் விடும் அந்த இது. அதாவது உன் லைஃப் மேலே உனக்கே வெறுப்பு வந்துடும். நம்ம மூவிலலாம் காமிக்கிறாங்கல்ல சார், அது எல்லாமே உண்மை நம்பிட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை ஹஸ்பண்ட் கிட்டேயோ, தட் கேன் நாட் ஹேப்பன், தட் இஸ் அ மூவி. பேரண்ட்ஸ் வந்து இதில் கண்டுபிடிச்சி என்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் பேரண்ட்ஸ்க்கு? ஃபோனை மறைப்பாங்க, ஸ்டடீஸில் கம்மியாக இருக்கும், ஃபேமிலி இன்வால்மெண்ட் கம்மியாக இருக்கும். நீ தொடர்ந்து இப்படியே பார்க்கும்போது உன்னோட பிரெயின் வந்து டேமேஜ் ஆகும், உனக்கு வேறு சிந்தனையே வராது, உன்னால் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியாது. நக்கீரை நேயர்களுக்கு வணக்கம். பேரண்டிங் கவுன்சிலர் திருமிகு ஆசா பாக்யராஜ் அவர்கள் அவங்க கொடுத்த கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட நம்மள்ட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கும் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேம், இப்போ இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்க சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து அடிக்ஷன் பிரச்சனை. அதில் வந்து எந்த அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதா பார்க்குறீங்க? இப்போ அதை வந்து பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதா பார்க்குறீங்க? ஸோ மொபைல் அடிக்ஷன் தான் நிறைய நடக்குது. ஏன்னா நம்ம நிறைய எபிசோட்ஸில் இந்த மொபைல் அடிக்ஷனை பற்றி எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ரெண்டாவது கேம்ஸ் அடிக்ஷன். இப்போ நிறைய வந்து இந்த கேம்ஸ் பப்ஜி மாதிரியான இந்த ஒரு கேம்ஸ் வந்து நிறைய விளாண்டுட்ருக்காங்க. மூணாவதாக பான் அடிக்ஷன். ஓகே, இந்த பான் அடிக்ஷன் அப்படின்றது மேபி பசங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசியிருக்கலாம். அண்ட் இப்போ நிறைய ஆப்ஸ் மூலிமா அந்த ஷேரிங் நடக்குது. கோவிட் டைமில் இந்த பான் அடிக்ஷன் நிறையா வந்ததோட எஃபெக்ட் வந்து நிறைய இப்போ பார்க்குறோம், இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இம்பாக்ட் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டு. ஆமாம், ஏன்னா வீட்டில் இருந்திருக்காங்க, மொபைல் ஃபோனில் தான் அவங்க எல்லாமே ஸ்கூலில் இது எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்ற போது நிறைய விஷயங்கள் அந்த பான் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது அது எல்லாமே நடந்திருக்கு. இந்த அடிக்ஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி இப்போ ஒரு கிளைண்ட் வந்தாங்க சார், அவங்களோட பையனும் வந்து பார்த்திங்கன்னா பான் அடிக்ஷனை கொண்டு வந்தாங்க. இன்னும் வந்து அதாவது அந்த பையன் இது மாதிரியான வீடியோஸை பார்க்குறான், நிறைய நேரம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கான், ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறான், ஃபோனை வாங்கினா கோவப்படுறான், எங்களை அடிக்கிற அளவுக்கு கூட வரான் அந்த அளவுக்கு. பட் நாங்கள் இன்னும் இதை டிஸ்கஸ் பண்ணலை, ஸோ அதனால தான் வந்தோம் அப்படின்ட்டு. ஸோ இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு அந்த பையன்கிட்ட பேசும்போது அவனோட பாடி சேஞ்சஸ், ஓகே, ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அவனுக்கு ஏதோ அதை போட்டு சர்ச் பண்ணியிருக்கான். ஸோ உங்களுக்கு யூஸ்வலாகவே நம்ம இது மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடி சேஞ்சஸ்னு போடும்போது பான் கண்டென்ட் வந்துடும் நமக்கு அந்த இடத்துல. ஒரு 2 நாள் நம்ம அந்த மாதிரி பார்த்தா போதும் சார், அடுத்தது நம்மளுக்கு ஃபீடில் வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக தான் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, இப்போ அடிக்ஷன் நான் பேசியிருக்கிறத ஏற்கனவே பேசியிருக்கேன். அடிக்ஷன்றது குட் அடிக்ஷன், பேட் அடிக்ஷன். பட் நம்ம எப்போவுமே நம்ம நோக்கி செல்வது வந்து பேட் அடிக்ஷன் நோக்கி தான் செல்றமே தவிர்த்து குட் அடிக்ஷன் நிறையா இருக்குது, அதை நம்ம போகிறது கிடையாது. இப்போ ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமாக அந்த பேட் அடிக்ஷனுக்கு போயிடுறாங்க. ஆமாம், நெகட்டிவ். அதாவது என்ன உடம்புல என்ன நடக்குதுன்னா சார், இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ஓகே, அது பார்க்கும்போது we are getting some pleasure. அந்த ப்ளஷர் வரும்போது டோபமைன் நம்ம உடம்புல வந்து அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரிகேட் ஆகுது. அப்போ அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரிகேட் ஆகும்போது என்ன செய்யும், நம்மளுக்கு ஆன் டெய்லி பேசிஸில் இப்போ அதை பாருன்னு தூண்டுது. பார்க்குறாங்க பசங்க. ஓகே, ஸோ தன் உடம்புல ஏற்பட்ட மாற்றத்தில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போன ஒரு விஷயமா அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்து அந்த பையனுக்கு அது பிடிச்சிருச்சு. இப்போ 24 ஹவர்ஸும் எனக்கு அதோட சிந்தனைகள் மட்டும்தான் இருக்குது, எனக்கு அதை பார்க்கணும்னு தோணுதுன்ட்டு வரோம். நம்ம தவறு சொல்ல முடியுமா? தடுக்க போகும்போது பேரண்ட்ஸ் கோபம் வருது, அடிக்க வர்றது. ஆமாம், கோபம் வருது, சரி. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து கேம்ஸ் இப்போ குழந்தைங்க விளையாடுறாங்கல்ல, அதில் வயலன்ஸ் இருக்குன்றது தெரியும். அதாவது நிறைய கன்னை ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே, கத்தி அதெல்லாம் இருக்குது. அதுமாரி செக்ஷுவல் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது சார். ஓகே, அது பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா என்னது? ஒரு சின்ன குழந்தைங்க பார்க்குற வீடியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மீறி அது மாதிரி வந்துடுது, ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்லாம் வந்துடுது. ஓகே, இப்போ ஏதோ அதாவது ஏன்னா குழந்தைங்க ஸ்பெசிஃபிக்காக
சர்ச் பண்ணுறதில்ல, சும்மா அப்படியே பார்க்கும்போது அதில் வந்துடுது. அப்போ வரும்போது அவங்க வேர்பலாக இருக்கட்டும், வேர்பல் லாங்குவேஜாக இருக்கட்டும், இந்த வே இந்த ஃபிசிக்கல்லாம் அவங்க காமிக்கிறதா இருக்கும், நிறைய தவறாக நடக்குது. பட் குழந்தைங்க அதை பார்க்கும்போது என்ன இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போயிடுறாங்களா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை நோக்கி போகிறாங்க, தேடுறாங்க. ஆப்வியஸாக அது கண்டினியூஸாக அவங்க அந்த சந்திரமுகி படத்தில் வர மொழி தான், சந்திரமுகியை பார்த்தாங்க அப்புறம் சந்திரமுகியாவே மாறிட்டாங்கன்னு வருது. சி திஸ் இஸ் ஆல் ஆக்சுவலி மைண்ட் ரிலேட்டட் தான் இது. ஓகே, இப்போ இந்த பையன் அதனால் 24 ஹவர்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹவு டு சேஞ்ச் திஸ் பாய் நவ், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அது என்ன அஃபெக்ட் பண்ணும், நீ 24 ஹவர்ஸும் இதை பற்றி பார்த்தேன்னா, ஐ ஹாவ் ஆக்சுவலி ஒரு புக் இருக்குது சார், அந்த புக்கை நான் சஜஸ்ட் பண்ண படிக்க சொல்லி, நீ என்ன செஞ்ச ஒரு ஆன் டெய்லி பேசிஸில் அவங்க அப்பா அம்மா உட்கார வச்சு எனக்கு அப்டேட் வரணும், 1 மணி நேரமோ இல்லை 1/2 மணி நேரமோ நீ ஒரு புக்கு படிக்கணும். ஓகே, அந்த புக்கில் என்னென்னா, நீ இது மாதிரி கண்டினியூஸாக இஃப் யூர் சீயிங் சம் பேட் வீடியோஸ் வாட் வில் ஹேப்பன் அப்படின்றது இருக்கும் அதில். அப்போ அது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அது ஐ திங்க் அது புக்கு நேம் டொப்பமைன் நினைக்கிறேன் சார், புக்கு பேரே டொப்பமைன் தான் நினைக்கிறேன். அதில் ஒரு கேரக்டரை வச்சு அந்த மாதிரி பான் வீடியோஸாகவே பார்த்துட்டு இருக்கும்போது 52 இயர்ஸில் ஒரு மேரேஜ் லைஃப் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகே, நம்ம புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. இட் இஸ் நாட் லட் நீ இப்போ பார்க்குறதுனால படிப்பு மட்டும் அது கெட்டு போகாது, உன்னோட ஃப்யூச்சர், அதாவது நீ உன்னோட லைஃபே வேணான்ற அளவுக்கு கொண்டு போய் விடும். அந்த இது அதாவது உன் லைஃப் மேலே உனக்கே வெறுப்பு வந்துடும். ஓகே, இப்போ அவன் கண்டினியூஸாக இப்போ பார்த்துட்டே இருக்கால, நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான், செல்ஃபாக நம்ம எல்லாமே பண்ணணும்னு அதை ட்ரை பண்ண ஆரம்பிப்பான ஒவ்வொரு விஷயம். அது தானாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்போசிட் செக்ஸை தேடியும் போகலாம். அதோட விளைவுகள் என்ன வரும், நீ பேசி தான் ஆகணும். அவன் ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக புரிகிற ஒரு மனநிலையில் இருக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். ஸோ இப்போ உனக்கு அது மாதிரி ஞாபகம் வரும்போதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி குட் அடிக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ குட் அடிக்ஷன் கிட்ட நம்ம நோக்கி அவனை கொண்டு போகணும். சி இவன் ஆக்சுவலி 2 months தான் சார் ஆயிருக்கு. அந்த 2 monthsலேயே அவனுக்கு அவ்வளோ தூரம் வந்திருக்கு. ரொம்ப நாளாக 2 வருஷம் 3 வருஷம்லாம் இருக்கிறவங்க டெஃபினட்டாக தே நீட் டு see a psychiatrist. ஓகே, வி ஆர் லைக் அவங்க தான் மெடிசன்ஸ் இது பண்ணி அவங்கள அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஓகே, பட் இந்த பையன் 2 monthsன்றதுனால கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டோன்னா சேஞ்ச் பண்ணிடலாம். பேரண்ட்ஸோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப 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 மேண்டேட்ரி. டைம் எடுக்கும், 3 மாசமோ 4 மாசமோ 5 மாசமோ இருக்கும். ஆனால் பேரண்ட்ஸ் ரொம்ப பேஷன்ஸாக அவனை ஹேண்டில் பண்ணணும். அவனை நிறைய வெளியில் கூட்டு போகணும், வெளியில் எக்ஸ்போஷரை நிறையா கொடுக்கணும், நீங்கள் இறங்கி விளையாடணும். சி இப்போ பசங்க வெக்கேஷன் போகிறதுக்கு நிறைய விருப்பப்படுறாங்களா, அதை பற்றி நம்மக்கிட்ட பேசுவாங்க. நான் கேட்பேன், சி ஐயோ ஹாப்பி நீ எப்படி பண்ண, ஆமா ஆண்டி இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அங்கே பண்ணுறாங்க, வெக்கேஷன் கூட்டு போயிடுறாங்க, நாங்கள் தான் போய் வெளியில் விளாடணும். அவங்க திருப்பி மீட்டிங்கில் உட்காந்துருப்பாங்க, இல்லை தே ஹாவ் சம் அதர் ஒர்க், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போனால் அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு வெக்கேஷன் கூட்டு போனால் அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண வைக்கணும் பசங்களை, இறங்கி நம்ம விளாடணும்ல அவங்க கூட, அதை மிஸ் பண்ணுறாங்க. இங்கே அதே மாதிரி தான் இது மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களோட நீங்கள் நிறைய இருக்கணும், உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல. இப்போ வெளியில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் போகும்போது நீங்களும் அதில் இன்வால்வ் ஆகணும். அவனுக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிடிக்குமா, என்ன பிடிக்கும், உனக்கு வாலிபால் என்ன பிடிக்குமோ நீ விளையாடு, ஸ்விம்மிங் கூட்டு போங்க, ஸ்கேட்டிங் கூட்டு போங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அவனோட பிரெயினை யோசிக்க விடாமல் பண்ணணும், அந்த என்கேஜ்டாக வச்சுட்டே இருக்கணும். ஸோ பேட் அடிக்ஷனை குட் அடிக்ஷனாக மாற்று. ஆனால் இந்த பான் அடிக்ஷனை பற்றி பேசும்போது மேம், இதில் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் ஓவர் திங்கிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த செல்ஃப் இமேஜினேஷன் அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கேசஸ் வரும்போது நீங்கள் எப்படி ஏன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் உங்கள் ஃபீல் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா மீதி கேசஸ்லாம் பிரச்சனை இல்லை, பட் இது ரொம்ப அடிக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த ஒரு முதல் தீர்வாக என்ன நீங்கள் கொடுத்தீங்க இந்த கேஸில்? சரி, நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. அதாவது எஸ் அஃப்கோர்ஸ் இப்போ கப்பிள் கவுன்சிலிங் வருவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒன் ஆஃப் த கவுன்சிலிங் இப்படி தான் நம்ம மூவிலலாம் காமிக்கிறாங்கல்ல சார், அது எல்லாமே உண்மை நம்பிட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒய்ஃப் கிட்டயோ இல்லை ஹஸ்பண்ட் கிட்டயோ, தட் கேன் நாட் ஹேப்பன், தட் இஸ் அ மூவி. ஓகே, இப்போ அதே மாதிரி தான் இவங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும் போதெல்லாம் அவங்க மணிக்காக பண்ணுற ஒரு விஷயமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ரியல் லைஃப் யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் அன் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் யாராவது. ஆமாம், இப்போ இது மாதிரி டீனேஜில் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம்னா அது நாளைக்கு கப்பிள்ஸாக போகும்போது அந்த ஒரு அதனால தான் நிறைய டிவோர்ஸும் நடக்குது. ஓகே, சி வாட் வில் பி சேலஞ்சிங் அப்படின்னா, முதல்ல அவனை பேச வைக்கிறதே கஷ்டம் சார். அவனுக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குமா, நம்ம மூஞ்சே பார்க்க மாட்டாங்க.
நம்ம ஐ டு ஐ காண்டாக்டே இருக்காது. ஐ டு ஐ காண்டாக்ட் இருந்தால் தான் நம்மளால் அடுத்தது கவுன்சிலிங்கே போக முடியும். ஸோ அந்த ஐ டு ஐ காண்டாக்ட் வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆகும். இமேஜினேஷன் அஃப்கோர்ஸ் அதுதான். அவங்க வந்து அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு ஓகே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்டாலும் இப்படி தான் இருக்கும் போல, ஒரு கேர்ள் இருந்தால் இப்படி இருக்கும், ஒரு பாய் இருந்தால் இப்படி இருக்கும் போல இருக்குது. See, that is a worst case. இது மாதிரி வீடியோஸை பார்த்து இந்த ப்ளஷரை வந்து தான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேருந்தே வரணுன்ற எதிர்பார்க்குற அளவுக்கெல்லாம் கூட மோசமாக இருக்கிறாங்க. அது நம்ம அந்த குழந்தைகளை தவறு சொல்ல முடியுமா? ஓகே, அது நடக்குது. அது மாதிரியான கவுன்சிலிங்ஸும் வந்து வராங்க நம்ம கிட்ட. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி சேலஞ்சிங். அதுதான் நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கூட நிறையா இருக்கணும். முதல்ல வந்து நான் ஒரு பிளேஸ் சேஞ்ச் சொல்லுவேன் சார் அவங்களுக்கு. ஒரு 2-3 days வந்துட்டு அந்த கம்ப்ளீட் டிடாக்ஸ் வெளியே இருக்கக்கூடாது. மைண்ட் அண்ட் பாடி டிடாக்ஸ் இஸ் வெரி மேண்டட்ரி. அப்போ அந்த பாடி மேண்டட்ரிக்கு நம்ம உள்ளே ஏதாவது சாப்பிடுவோம் பண்ணுவோம். பட் மைண்ட் மேண்டட்ரிக்கு யூ நீட் அ பிளேஸ் சேஞ்ச். மெடிடேஷன் யோகாலாம் ஒன்றுமே இப்போதைக்கு பண்ண முடியாது அந்த பையனால். ஆனால் ஒரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் 3 பேருமே நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூட போகிற எல்லாருமே மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. ஓகே, அந்த ஒன்று சுற்றி என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் அந்த டைமை யூஸ் பண்ணி உங்கள் பையன்கிட்ட பேசுங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகே, எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்போமா. இப்போ பான் வீடியோ எல்லாருமே பார்த்து தான் செஞ்சுருப்பாங்க. பட் அதுக்கான ஒரு லிமிட் இருக்குது. நீ தொடர்ந்து இப்படியே பார்க்கும்போது உன்னோட பிரெயின் வந்து டேமேஜ் ஆகும். உன் பிரெயின் வேலை செய்யாது, உனக்கு வேறு சிந்தனையே வராது. உன்னால் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியாது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பேச மாட்டாங்க. அவங்க வந்து ஃபுல் அவங்களோட சிந்தனை எல்லாமே இதுவே தான் இருக்கும். உனக்கு விளையாட பிடிக்காது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, பட் வி ஆர் தேர் வித் யூ. நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ கொஞ்சம் நம்ம நான் வந்து உன்னை கவுன்சிலிங் கூப்பிட்டு போயிருக்கிறேன். இன்னமும் நம்ம வந்து நிறைய செஷன்ஸ் இருக்கும். நீ அதை ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டா இல் பி அவுட் ஆஃப் இட் அப்படின்றத பேச ஆரம்பிக்கும். ஆனால் இதில் பேரண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இதில் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கேம் அடிக்ஷன்ஸோ பான் அடிக்ஷன்ஸோ பையன் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து இதில் கண்டுபிடிச்சி என்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் பேரண்ட்ஸ்க்கு? அதான் சார், வாஷ்ரூமில் போயிட்டு தே லாக் இட் அப், ஃபோனை மறைப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் அவங்க லிசனிங்கே சுத்தமாக இருக்காது. அவங்களோட திங்கிங் இது நாட் ஒன்லி ஃபார் பான் அடிக்ஷன். ஆமாம், பான் அடிக்ஷன் மட்டும் இல்லை, மொபைல் அடிக்ஷன் இருந்தாலே உங்களுக்கு லிசனிங்கே இருக்காது. அவங்களுக்கு சிந்தனைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம 10 வாட்டி கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸ்டடீஸில் கம்மியாக இருக்கும். ஃபேமிலி இன்வால்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஆங்கர்ஸ் எக்கச்சக்கமாக ஆங்கர் வரும். நம்ம நோ சொன்னோன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஸோ உங்களோட கருத்துக்கள் நிச்சயமாக இதில் பாதிக்கப்படக்கூடிய பசங்களுக்கும் அந்த பசங்களை காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சார்.